இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரான சபேஷன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், முழு விவரங்கள் என்ன? இசையமைப்பாளர் தேவாவினுடைய சகோதரர் சபேஷ் இன்று உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருடைய உடல் தற்போது வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய திரு சபேஷனுடைய வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இசைத்துறையை சேர்ந்தவர்கள், திரைத்துறையை சேர்ந்த முக்கிய பிரபலங்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சபேஷ் நீண்ட நாட்களாகவே அவர் சிறுநீரக கோளாறு காரணமாக அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 21ஆம் தேதி அவர் டயாலிசிஸ் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்று வந்த பிறகு வீட்டிற்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு மீண்டும் உடல்நலம் மோசமடைந்திருக்கிறது. உடனடியாக உறவினர்கள் அவரை வடபழனியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில சிகிச்சை பலனின்றி இன்று மதியம் அவர் காலமானார். சபேஷை பொறுத்த வரைக்கும் அவர் இசையமைப்பாளர் தேவாவினுடைய சகோதரர்களில் ஒருவர். இசையமைப்பாளர் தேவாவுக்கு அவருடன் 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதுல சபேஷ் முரளி என்பவர்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்த திரைத்துறையில அவர் அடைந்த வெற்றிகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது சபேஷ் முரளி என்றே சொல்லலாம். தேவா இசையமைத்த பல திரைப்படங்களுக்கு பின்னணி இசையமைத்தது, இசைக்கு உதவி செய்தது சபேஷ் முரளி என்று பல படங்கள்ல டைட்டில் கார்டே போட்டிருப்பார்கள். 90களில் மிகவும் பிரபலமாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் தென்னிந்திய திரைத்துறையில மிகவும் பிஸியான ஒரு இசையமைப்பாளராக, இளையராஜா மற்றும் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு நிகராக ஒரு பிஸியான இசையமைப்பாளராக தேவா திகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரே நேரத்தில் பல படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்த வேளையில தேவாவினுடைய அந்த வேலை பளுவை குறைத்ததுல முக்கிய பங்கு வகித்தவர்கள் சபேஷ் முரளி என்றே சொல்லலாம். இசை உதவி மட்டும் இல்லாமல் கீபோர்ட் பிளேயராக நன்கு அறியப்பட்டவர் தான் திரு சபேஷ் அவர்கள். பல இசையமைப்பாளர்களுக்கு ஆரம்ப காலத்துல கீபோர்டு இசை கலைஞராக பணியாற்றி இருக்கிறார். இன்றளவும் பல இசை கலைஞர்கள் பணியாற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. இசை கலைஞராக மட்டும் இல்லாமல் பாடகராகவும் நன்கு அறியப்பட்டவர் தான் திரு சபேஷ் அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.